உடலில் சூடு அதிகரித்தாலோ குளிர்ச்சி அதிகரித்தாலோ நிறம் மாறும் வகையிலான டி-ஷர்ட்டை கண்டுபிடித்துள்ளார் திருப்பூரைச் சேர்ந்த பனியன் தொழிலாளி. புதிய கண்டுபிடிப்பின் சிறப்பம்சம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சொக்கலிங்கம். 10ஆம் வகுப்பு முடித்துள்ள சொக்கலிங்கம் கட்டிங் மாஸ்டராக பின்னலாடை துறையில் நுழைந்து ஒவ்வொரு நுணுக்கங்களையும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு டெக்னிக்கல் மேனேஜர் என்ற உயரத்தை அவர் அடைந்துள்ளார். 44 ஆண்டுகளாக அவர் பெற்ற அனுபவத்தை கொண்டு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வாயிலாக வெப்பத்தை உணர்த்தும் மையை உருவாக்கி அதற்கான பேட்டன் சான்றுக்காக விண்ணப்பித்துள்ளார். மேலும் அந்த மையை பயன்படுத்தி டி-ஷர்ட் ஒன்றையும் அவர் வடிவமைத்துள்ளார். குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருக்குமான முதல்கட்ட மருத்துவ தேவைக்கு இந்த டி-ஷர்ட் பயன்படும் என்று தெரிவிக்கிறார். உலகளாவிய பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய கண்டுபிடிப்புகளுடன் கூடிய ஆடைகளுக்கு வரவேற்பு கிடைக்கிறது. அந்த வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வாயிலாக பூ, வெங்காய சருகு உள்ளிட்ட இயற்கை பொருட்களை கொண்டு இந்த இங்க் தயாரித்துள்ளார் சொக்கலிங்கம். 99 டிகிரிக்கு மேல் உடல் வெப்பம் இருக்கும் போது டி-ஷர்ட்டில் உள்ள வண்ணம் மாற்றமடைகிறது. வெப்பநிலை குறைந்த பின் மீண்டும் பழைய வண்ணத்துக்கு மாறிவிடுகிறது. இந்த டி-ஷர்ட் இங்கை முதன்முறையாக பிங்க் மற்றும் நீல நிறத்தில் தயாரித்து பரிசோதித்து உள்ளதாகவும் தெரிவிக்கிறார். கொரோனா பீரியட்ல நிறைய பேருக்கு பெட் கிடைக்கிறது கஷ்டம். காய்ச்சல் என்ன நேரம் இருக்குங்கிறது தெரியாது. காய்ச்சல் தெரியாமலே நிறைய பேர் காணாம போனவங்க இருக்காங்க. அது தெரியணும், மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் இதை நாங்க வடிவமைச்சோம். நமக்கு சராசரி உடல் வெப்பநிலையான 98.4 அதுல இருந்து 99 அப்படிங்கிறது மாறும் பொழுதே இதோடைய நிறம்ங்கிறது மாற ஆரம்பிக்கும். 99, 99.5, 100, 100, 101, 102, 103, 104 இப்படிங்கிற கிரே ஸ்கேல், அதாவது இந்த நிறம் மாறுதல்ங்கிறத நம்ம சார்ட் போட்டுருக்கோம். இந்த சார்ட் போட்டு இதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். அதன் மூலயமா யாரெல்லாம் இருக்காங்களோ வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி, அவங்க பார்த்த உடனே இந்த இவ்வளவு நேரம் இவ்வளவு காய்ச்சல் இருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மருத்துவ உதவிகள் செய்யறதுக்கு சுலபமா இருக்கும். கொரோனா காலத்தில் யாருக்கு காய்ச்சல் என கண்டறிவதில் ஏற்பட்ட சிரமமே இந்த கண்டுபிடிப்பை உருவாக்க காரணமாக இருந்ததாகவும், எதிர்காலத்தில் மேலும் 3 கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கிறார் சொக்கலிங்கம். ஒருபுறம் உலகம் நவீனத்தை நோக்கி பயணித்தாலும் மறுபுறம் அது அழிவையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் காலத்திற்கு ஏற்றாற்போல் சொக்கலிங்கத்தை போல் இயற்கை பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் எப்போதும் வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் ஜெர்ரியுடன் சத்தியம் செய்திக்குழு.